வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் சென்னையில் பெஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் வித் ட்ரைனிங்கோட வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நானும் சென்னையில் பெஸ்ட்டாக எங்கே இன்டர்ன்ஷிப் இருக்கும் ப்ராக்டிக்கலாக அப்படின்ற மாதிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப எனக்கு பெஸ்ட்டாக ஃபைண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காஷு இன்ஃபோடெக் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே வந்து சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் ஐடி ரிலேட்டடாக இருக்கட்டும், மற்ற டொமைன்ஸ் உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக வேணுமோ ஸோ அந்த டொமைன்ஸில் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஜாவா பேஸ்டாகவும் இருக்கட்டும், இல்லை மற்ற டொமைன்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. .NET அண்ட் பைத்தான். ஸோ அப்படி இல்லாமல் ப்ரோக்ராமிங் இல்லாமல் நான் ஐடி ரிலேட்டடாகவும் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஜாவாக்குள்ள வந்தோம்னா ஜாவான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹியூமன் லாங்குவேஜ் கோடை வந்து நம்ம சிஸ்டம்கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் நிறைய லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு பிஃபோராக. ஸோ அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு சொல்லலாம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் ஸோ இதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1990s ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1995 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது எல்லாமே வந்து எனபிள் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 20s வந்து அது இன்னமும் அப்டேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்பர்ஸுக்கு எல்லாமே வந்து என்னென்னலாம் ப்ரோக்ராமிங்கில் தேவையோ ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஸோ இப்போ ஜாவா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு இன்கரெக்ட் சின்டெக்ஸ் அந்த மாதிரி வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேட்டா டைப் அப்படின்ற ஒன்று தேவைப்படும். அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள்னு ஒரு இடம் வந்து ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஆன்லைன் கம்பைலர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த கம்பைலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போது system.out.printlnன்றது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து அச்சு மாறாமல் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு இங்கே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் அந்த வேரியபிள்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை ஒரு வேரியபிளில் போட்டு வைக்கிறதா ஃபஸ்ட்டு அதை என்ன டேட்டா டைப் பண்ணுறதா நம்ம மென்ஷன் பண்ணணும். லைக் வந்து இப்போ ஹோல் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா அதை இன்டீஜர் டேட்டா டைப்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எனி நம்பர் வேரியபிள் நேம் வந்து நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை தவிர்த்து நீங்கள் எப்படினாலும் வந்து வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் 10ன்றதை நான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து ரைட் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வேரியபிளில் போட்டு வச்சுட்டேன்னா இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட்டில் 10ன்றது நமக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா டைப், இதுக்கு பேர் வேரியபிள் நேம், அண்ட் தென் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு 10 அப்படின்ற இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். இது ஜஸ்ட் வந்து வெறும் வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டோட கொடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரிங்குள்ளே, அதாவது டபுள் கோட்ஸ்க்குள்ளே, ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ், இதுக்குள்ளே வந்து வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்றத கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு வேரியபிளை கால் பண்ணுறப்ப நீங்கள் ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணிக்கலாம் கன்கார்டினேஷன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஒரு வேல்யூ ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாவா ரிலேட்டடாக மற்ற டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம கோட் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.